ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு அரசியல் சார்ந்து அரசியல் நிலப்பாடோடு இந்து சமய அறநிலையத்துறை என்பது அறம் சார்ந்த ஒரு துறை. அறம் என்றாலே அதில் ஒழுக்க நெறியை போதிப்பதுதான் அறத்திற்குண்டான பணி. திருக்கோயில்கள் அந்த காலத்தில் கோயில் இல்லாத ஊரிலே குளமில்லாத ஊரிலே குடியேற வேண்டாம் என்பார்கள், மனிதனை ஒழுக்கப்படுத்துவது. ஆனால் இவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு. ஆகவே துறையினுடைய கடமை ஆன்மீகத்தை இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஆன்மீகம் சார்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது, ஆன்மீகத்துள்ள நெறிகளை மக்களிடம் பக்தர்களிடம் கொண்டு சேர்த்து மேலும் அவர்களை ஆன்மீகவாதிகளாகவும் ஒழுக்கமுடையவர்களாக மாற்றுவது, இறையன்பர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதுதான் துறையினுடைய பணி. தமிழ்நாட்டில் இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு எப்பொழுதுமே தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா ராமகோபாலன் அவர்கள் காலத்திலிருந்து மிக மிக ஆக்ரோஷமாக இந்து மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் சிறுபான்மைய மக்களை எங்கேயுமே போய் அவங்க எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தல, இந்து மக்களுக்காக நிற்கிறாங்க. இன்னைக்கு அந்த அமைப்பு எல்லோரோடு இணைந்து ஜூன் 22 மதுரையில முருகர் மாநாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய ஹிந்து விரோத கும்பல்கள் எப்படிலாம் கத்தி கதறாங்க தெரியுமா? ஒருத்தர் என்னடானா இது முருக பக்தர்கள் மாநாடே கிடையாது, இது சரியான சங்கிகள் மாடல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொருத்தர் என்னடானா இது ஆன்மீக மாநாடே கிடையாது, இது அரசியல் மாநாடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த கடவுள் நம்பிக்கையே இல்லாத காட்டு மிராண்டி கோஷ்டிகள் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க என்ன சொல்றானுங்க, முருகன் பெயரை வச்சு இந்த சங்கிகள் கூட்டம் தமிழக மக்களை ஏமாத்துறாங்க, தமிழக அப்பாவி மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இன்னும் ஒரு சில தமிழ் தேசியம் பேசக்கூடிய பைத்தியக்காரனுங்க என்ன சொல்றானுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முருகன் ஹிந்துவா? அவர் ஹிந்துவே கிடையாது, முருகன் தமிழ் கடவுள் தான், அவர் இந்து கடவுள் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வரானுங்க. விட்டா இவனுங்க முருகனுடைய உண்மையான பெயர் முருகனே கிடையாது, முகமது முருகன் அப்படின்ற மாதிரி முருகனையும் முஸ்லீமா மாத்தி விட்டுருவானுங்க. இதுக்கு முன்னாடி ஔவையார இஸ்லாமியர்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ராமர் பாலம் இருக்கு இல்லையா, அது ராமர் பாலமே கிடையாது, ஆடம் பாலம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. இவங்க எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா பச்சையா அயோக்கியத்தனமான பொய்களை சொல்றாங்க பாத்தீங்களா? அதுவும் இந்த காலகட்டத்திலேயே இத மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. ஹிந்துக்களுக்கு எதிராக, ஹிந்துக்கள் நடத்தக்கூடிய இந்த ஒரு மாநாட்டிற்கு எதிராக ஒவ்வொரு கருத்தும் சொல்றாங்க. இத மாதிரி எல்லாம் யார் யாரெல்லாம் ஹிந்துக்களுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்றாங்களோ அவங்க கூட எல்லாம் கொடி பிடிச்சு நிக்கிறாங்க இல்லையா, அந்த கொத்தடிமை கூட்டத்துல கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இருக்காங்க. வேறு மதத்தை சார்ந்தவர்களா இருந்துகிட்டு அது எப்படி இங்க ஹிந்து மதத்திற்கு எதிராக இது மாதிரி எல்லாம் பேசுறீங்க, அது மாதிரி பேசக்கூடிய நபர்கள் கூட கூட்டு வைக்கிறீங்க. இந்த மாநாட்டிற்கு எதிராக திமுகவின் ஒட்டுண்ணி கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க. இந்த மாநாட்டிற்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 சீட்டு விசிகா, காமெடி பீஸ் கம்யூனிஸ்டுகள், இஸ்லாமிய மக்களை தூண்டி விட்டு அரசியல் பிழப்பு நடத்தக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய கட்சிகள், இவங்க எல்லாருமே இந்த மாநாட்டிற்கு எதிராக பேசிட்டு வராங்க. போராட்டம், ஆர்ப்பாட்டம், இந்த மனித சங்கிலி போராட்டம் இதெல்லாம் கூட பண்ணிட்டு வராங்க. அது எப்படி இங்க ஹிந்துக்கள் ஒன்றிணைற மாதிரி ஏதாச்சும் ஒரு நிகழ்வுகள் நடந்ததுன்னா இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஹிந்துக்களுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்க ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு போடுற, தயவு செய்து பாருங்க. அரசியலோடு நடத்தும் ஆன்மீக மாநாடு ஆபத்தானது, அரசியலோடு நடத்தும் ஆன்மீக மாநாடு ஆபத்தானது, முருகன் எங்களுக்கு எதிரானவர் அல்ல, அவர் பெயரில் அரசியல் செய்வோர் தான் எதிரானவர், ஆன்மீகத்தை அரசியலோடு தொடர்பு படுத்தி இவர்கள் நடத்தும் மாநாடு ஆபத்தானது. இத சொல்றது யாரு? போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கினுடைய கூட்டாளி ஆடு அமீர். டேய், உனக்கும் ஹிந்து மதத்துக்கும் என்னடா சம்பந்தம்? போதை பொருள் கடத்துறவன் கூட சுத்தின நாய் நீ, அவன் கூட கூட்டாளியா சுத்தின நாய் நீ, உனக்கு என்னடா தகுதி இருக்கு? எங்க முருகனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? அரசியலோடு நடத்தும் ஆன்மீக மாநாடு ஆபத்தானது அப்படின்ற மாதிரி இந்த ஆடு அமீர் சொல்றான். லவுடு அமீர், உன்கிட்ட இப்போ ஒரு 2-3 கேள்விகளை கேட்கிறேன். ஆண்மையுள்ள ஆண்மகனா இருந்தேனா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றா. கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்கள்ல பாஜக தோற்கணும், பாஜகவுக்கு யாருமே ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மிஷனரிகளான ஜெகத் கஸ்பர்,
இந்த மோகன் சி லாசரஸ் இவங்க மாதிரியான ஆட்கள் பேசினானுங்களா இல்லையா? இயேசுவை பத்தின போதனைகள் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி அப்பாவி கிறிஸ்தவ மக்களை அந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டு அங்க பாஜகவிற்கு எதிரான பிரச்சாரங்களை அவனுங்க பண்ணானுங்களா இல்லையா? பாஜக தோற்கணும், மோடி தோற்கணும்னு சொல்லி முட்டி போட்டு பிரார்த்தனைகள் அவனுங்க பண்ணானுங்களா இல்லையா? தமிழகத்துல பல இடங்கள்ல இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, பாஜக தோற்கணும்னு சொல்லி பாஜகவிற்கு எதிராக இந்த இஸ்லாமியர்கள் பிரச்சாரம் பண்ணானுங்களா இல்லையா? இது ஜமாத் உத்தரவு, எல்லா இஸ்லாமியர்களும் இதை கடைபிடிக்கணும்னு சொன்னானுங்களா இல்லையா? தமிழகத்துல எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சர்ச்சுகள்ல, மசூதிகள்ல திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி பிரேயர் டைம்ல சொல்றாங்களா இல்லையா? இப்ப சொல்லு, ஆன்மீக ஸ்தலங்கள்ல பிரேயர் பண்ணக்கூடிய இடங்கள்ல அரசியல் பண்றது நாங்களா இல்லனா உங்க ஆளுங்களா? இந்து மதத்தை இழிவா பேசுறது, கடவுள் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி பேசுறது, நாத்திகம் அப்படின்ற பெயர்ல இந்துக்களை மட்டும், இந்து மத நம்பிக்கைகளை மட்டும் தாக்கி பேசுறது, இத மாதிரியான அயோக்கியத்தனமான காரியங்கள் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு முருக பக்தர்கள் முருகனுக்காக ஒரு மாநாடு நடத்தினா அது அரசியல் மாநாடு, அது சங்கிகள் மாநாடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்களே, ஏங்க ஏங்க இவ்வளவு வன்மம் உங்களுக்கு? முதல்ல இந்த நாத்திக கும்பல்கள் கூட இந்த கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்னங்க கூட்டு? ஏங்க அவங்க தொடர்பு வச்சிருக்காங்க? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போற கிறிஸ்தவர்கள் அது எப்படி நாத்திக கும்பல் கூட கூட்டி வச்சிருக்கீங்க? அதே மாதிரி ஏக இறைவன் எங்களோட இறைவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தினமும் 5 வேளை தொழுகை நடத்தக்கூடிய இஸ்லாமியர்கள் அது எப்படிங்க நாத்திக கும்பல் கூட, கடவுள் இல்லைன்னு சொல்ற அந்த கும்பல் கூட கூட்டி வச்சிருக்கீங்க? அவங்க கூட ஒண்ணுமா பழகி வரீங்க, சகோதரத்துவத்தை பேணி பாதுகாக்கிறீங்க. ஏன் பாய், உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இருக்கே, இறை தூதரை குறித்து யாராச்சும் ஒருத்தர் இழிவா பேசிட்டாங்கன்னா நீங்களா என்னென்னலாம் பண்றீங்க, என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க? அப்படி இருக்கும் பொழுது இந்த நாத்திக கும்பல் கூட எப்படி நீங்க கூட்டி வச்சிருக்கீங்க? தயவு செய்து இந்த ஒரு கேள்வியை அவங்க கிட்ட கொஞ்சம் கேளுங்க, அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத நாமளும் கொஞ்சம் பார்ப்போம். ஆமா, பெருசா அவங்க என்ன சொல்ல போறாங்க? அந்த நாத்திக கும்பல் கடவுள் இல்லைன்னு சொல்றது இந்து மத கடவுளை மட்டும்தான், அவங்க இஸ்லாமிய கடவுள் நம்பிக்கைகளை குறித்தோ கிறிஸ்துவ நம்பிக்கைகளை குறித்தோ அவங்க எதுவுமே பேசுறதே கிடையாது, இந்துக்களை தான் அவங்க டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க, அதனாலதான் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், அவங்க கூட நாங்க நிக்கிறோம், அவங்க கூட நாங்க சகோதரத்துவத்தை பேணி பாதுகாக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லலானாலும் அதுதான் நிஜம். இந்த விஷயத்தை நான் எப்படி ஊர்ஜிதப்படுத்தி சொல்றேன்னா, பல கோவில்களை நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த கோவில் வாசல்ல அந்த கோவிலுக்கு எதிராக ஈவேரா சிலையை வச்சிருப்பாங்க. அந்த சிலைக்கு கீழே என்ன எழுதியிருப்பாங்க? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், அந்த கடவுளை சம்திங் இது மாதிரி ஒரு 2-3 லைன்ல எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா? இத மாதிரியான ஒரு ஈவேரா சிலைய, இத மாதிரி பொறிக்கப்பட்ட கல்வெட்டுடன் இருக்கக்கூடிய ஈவேரா சிலைய தமிழகத்துல நீங்க எந்த சர்ச்சு வாசல்லையாச்சோ, எந்த மசூதி தர்கா வாசல்லையாச்சோ பாத்திருக்கீங்களா? ஈவேரா சிலைய அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு இவங்க அனுமதி கொடுப்பாங்களா? முதல்ல இந்த நாத்திக கோஷ்டிகள் அந்த இடங்கள்ல ஈவேரா சிலைய வைக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களா? இது ஒண்ணு போதாதா? ஏன் இந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த நாத்திக கோஷ்டிகள் கூட ஒன்னா சுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒண்ணு போதாதா? இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள், சின்ன சின்ன இயக்கங்கள், கடவுள் மறுப்பு தெரிவிக்கக்கூடிய இயக்கங்கள், நாத்திகம் பேசக்கூடிய போலி நாத்திகம் பேசக்கூடிய அமைப்புகள், இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரிதான் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக பேசுறாங்க. இவங்க கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். நீங்க இவ்வளவு போராட்டம் பண்றீங்க, இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, மனித சங்கிலில எல்லாம் ஈடுபடுறீங்க, இத மாதிரிலாம் பண்ண நீங்க இங்க நம்ம தமிழகத்துல குடிக்கிற தண்ணில மலம் கலந்தாங்க இல்லையா, அந்த நேரத்துல எங்க போனீங்க? அந்த ஒரு விவகாரத்திற்கு எதிராக நீங்க ஏதாச்சும் போராட்டம் பண்ணீங்களா? தமிழகத்துல எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான பல படுகொலைகள் நடந்திருக்கு, தொடர் படுகொலைகள் நடந்திருக்கு, இரட்டை கொலைகள்லாம் நடந்திருக்கு. இந்த விவகாரத்துக்கெல்லாம் எதிராக போராட்டம் பண்ணி ஆளுங்கட்சிக்கு நீங்க அழுத்தம் கொடுத்தீங்களா? கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்துட்டு இருக்கு, ஸ்கூல்ல குழந்தைங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பாலியல் ரீதியில கஷ்டப்படுறாங்க, போதைப் பொருட்கள் விற்பனையானது கண் கூட நமக்கு நல்லாவே தெரியுது, எத்தனை பேரை கைது பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இது மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க கொதித்தெழுந்து போனீங்களா, பொங்குனீங்களா? இந்த ஆளும் கட்சிக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு அழுத்தத்தை கொடுத்தீங்களா? மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களுக்கு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அட்லீஸ்ட் ஒரு கண்டனத்தையாச்சும் நீங்க பதிவு பண்ணீங்களா? அது மாதிரிலாம் பண்றதுக்கு உங்களுக்கு துப்பே இல்ல, வக்கே இல்ல. ஆனா இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக பேசுறீங்க. ஏன் நீங்க இத மாதிரிலாம் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? இது மாதிரி இந்துக்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து விட்டால் நம்முடைய அரசியல் வாழ்க்கையானது கேள்விக்குறியாயிடும்.
நாம அரசியல் அனாதை ஆயிடுவோம். இங்க சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டு வச்சுக்கிட்டு தான் நாம இங்க ஒப்பேத்திட்டு இருக்கோம். நாம அதை வச்சுட்டுதான் இங்க நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கோம். இது மாதிரி எல்லாம் இந்துக்கள் ஒன்றிணைந்துட்டாங்கன்னா நம்முடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். நாம அரசியல் அனாதை ஆயிட போறோம் அப்படின்றதுனால தானே இது மாதிரிலாம் பண்றீங்க. இது மாதிரி இந்துக்கள் ஒன்றிணைய விடாம இது மாதிரி சதி வேலைகளை ஈடுபடுறீங்க. மக்களே, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே ஒரு நாடக கும்பல் தான். இவங்க ஆட்சியில இருக்கும் பொழுது 4.5 வருஷத்துக்கு இவங்க எப்பவுமே இந்துக்களுக்கு எதிராக பேசுவாங்க, இந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி பேசுவாங்க. ஆனா தேர்தல் வரும் பொழுது, சரியா தேர்தல் வரும் பொழுது கோவிலுக்கு போவாங்க, பொட்டு வைப்பாங்க. எங்க கட்சியில 90% பேர் இந்துக்கள் தான் இருக்காங்க, அப்படி இருக்கும்பொழுது நாங்க எப்படி இந்துக்களுக்கு எதிராக இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவ்வளவு சொல்றவங்க இது வரைக்கும் ஒரே ஒரு முறையாச்சும் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்களா? பொட்டு வச்சாலும் அழிச்சிருவாங்க. அங்க அத்தனை கேமரா இருக்கு, நம்மளதான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அந்த கேமரா முன்னாடியே பொட்டு வச்சா அழிச்சிருவாங்க, அந்த பொட்டை அழிச்சிருவாங்க. இதே மாதிரி கிறிஸ்துவ இஸ்லாமிய நம்பிக்கைகளுக்கு எதிராக இது மாதிரிலாம் இவங்க பண்ணுவாங்களா? இந்த அரசியல்வாதிகள், சோ கால்டு இந்த அரசியல்வாதிகள் இது மாதிரியான காரியங்கள் செய்வாங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, இவங்க எல்லாருமே பேசுவாங்க பாருங்க, நாங்க யாரும் இந்துக்களுக்கு விரோதி கிடையாது, நாங்க யாரும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது, நாங்க எல்லாருமே இந்துக்கள் தான், இந்துக்களை நாங்க எல்லாரும் மாதிரி தான் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க பாருங்க. தயவு செய்து இதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த மசால் வடைகளை நம்பாதீங்க. இனி வரும் தேர்தல்கள்ல இந்து விரோதிகளுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தயவு செய்து வாங்க. அப்பதான் அவங்க திருந்துவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய அடுத்த தலைமுறை வர வரைக்கும் அவங்க இதே மாதிரியான காரியத்தை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. திட்டமிட்டு குறிப்பிட்டு இந்துக்களை மட்டும் தாக்கிட்டே இருப்பாங்க. சொல்லதாங்க சின்னக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.